ஹலோ வெல்கம் நமஸ்காரம் மல்லு டான்ஸ் vlog. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா இட் இஸ் அ ரியாக்ஷன் வீடியோ கொஸ்டின்ஸ் விச் ஹவ் ஃபேஸ்ட் டில் மை 23. உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறேன்னு தெரியல. ஏன் 23 வயசு வரைக்கும் என்னை பார்த்து கேட்ட கேள்விகளுக்கான ரியாக்ஷன் தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம யாரை செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட கேள்வி கேட்குற பீப்புள்ஸ் வந்து ரெண்டு விதம். ஒன்று, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பிகாம் படிச்சுட்ருக்கேன் அங்கிள். ஓ, பிகாமில் என்ன கைண்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க? அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்சிங். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு விதம். இன்னொரு விதம் என்னென்னா, தம்பி இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? அங்கிள் பிகாம் பண்ணிகிட்ருக்கேன் அங்கிள். பிகாமா? பிகாமில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிகாமில் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்சிங் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஏன்ப்பா படிக்கிற? அதிலலாம் பெருசாக ஃப்யூச்சரே இல்லையே அப்படின்னு சொல்கிற ரெண்டாவது இதுவும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பர்சன்ஸை விட்டுறலாம். ஆனால் இந்த ரெண்டாவதாக இருக்கானு பார்த்தீங்களா, இந்த விளக்குமாறுங்களை தான் நம்ம பிக்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஒரு 6 வயசு இல்லை ஒரு 8 வயசு இருக்கும்போது நான் முதல்ல கேட்ட ஒரு கேள்வி இருக்குது. என்னை பார்த்து ஒரு ஆன்ட்டி கேட்டாங்க. ஓகேங்களா, வந்து என் அப்பா இருந்தாங்க, நான் இருக்கேன். என்ன ஒரு ஆன்ட்டி கேட்டது என்னென்னா, சார் உங்கள் பையனா சார்? ஓகே ஓகே சார், என்னப்பா பண்ணிகிட்ருக்க? உங்களுக்கு என்ன கனவு? வாட் இஸ் யுவர் ட்ரீம்? எனக்கு வந்து அப்போ என்ன ட்ரீம்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு வேர்ல்டு வைட் தெரிகிற மாதிரி ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட் ஆகணும். சின்ன வயசில் ஆசை எனக்கு. ஓகே, அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. நான் சொன்னேன், ஆன்ட்டி எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆன்ட்டி சொன்னதுன்னா, இதெல்லாம் ஒரு கனவா அப்படிங்கிற மாதிரி என் அப்பா வந்து என்ன சொன்னார்னா, அவன் கனவை அச்சீவ் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார் நீட்டாக. ஸோ இந்த பைத்தியக்கார நாய்ங்க தான், இந்த அன்னோன் ஸ்பீஷீஸுங்க தான் இந்த படித்த இந்த வேலை பார்க்கணும், படிக்காத இந்த வேலை பார்க்கணும்னு ஒரு கேட்டகரைசேஷன் கொண்டு வரதே. இந்த இன்னொரு டைப் கேள்விகள் என்னென்னா, எல்லா சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறீங்க அஜய்? ஸ்பீட் மோட் போட்டு அப்பப்போ கேட்பானுங்க. தெரிஞ்ச நீ என்ன பண்ண போகிற அது சொல்லு. நல்லா டியூஷன் சேர்த்து விட போறியா, இல்லை உங்கள் சம்பளத்தை நீ ஃபீஸ் கட்ட போறியா? எதுக்குடா அதெல்லாம் கேட்குறீங்க? என்ன தான்டா பண்ணுவீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு? பைத்தியக்காரங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நான் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு 8th 7th 8th 9th படிக்கும்போது நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன். இப்போவும் குண்டாக தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்க்கும்போது அஜய் ரொம்ப குண்டாக இருக்கான், அஜய் குண்டாக இருக்கான். ஆமாண்டா, நான் தாண்டா குண்டாக இருக்கேன். இந்த தொப்பை என் உடம்புல இருக்குது, சரியா? உனக்கேண்டா? நான் வந்து 80 kgsலையும் இருந்திருக்கேன், 70 kgsலையும் இருந்திருக்கேன், 66 kgsலையும் இருந்திருக்கேன். ஓகேயா? இந்த 3லையும் நான் இருந்திருக்கேன். அதாவது 80லேருந்து 70 போய் 70லேருந்து 66 வந்திருக்கேன், 66லேருந்து 72 போய் 72லேருந்து 80க்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு இப்போ தொப்பை கம்மின்னு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் கம்மி பண்ணிடுவேன். ஓகேவா? இது என்ன இது 8ஸா? 10th 12th முடியும் போது ஒரு சில கூட்டம் கிளம்பி வரும். நம்ம மார்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்குனே இவங்க வந்து சோறு தண்ணி இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. போடா சீக்கிரம் போடாடி. சிலவங்களுக்கு மார்க்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் மறுபடியும் அதை கேட்பானுங்க. புண்படுத்திகிட்டே இருக்கீங்களாடா. நான் இங்கே மனசு வருத்தத்தில் இருக்க, உனக்கு சிரிப்பா போடாங்கடி வந்துருச்சு. என்ன ஏன்டா ஆகுனா புண்படுத்துறீங்க? உண்டாயிங்களா? திருப்பி கேட்குறேல்ல, எனக்கு என்ன நீ சீட்டு வாங்கி தர போறியா? இதில் வேற வீட்டுக்கு வந்துட்டு உன் பையன் இவ்வளோ மார்க் வாங்கிட்டானா, அவன் பொண்ணு பாரு இவ்வளோ வாங்கியிருக்கா, அந்த அவ பையன் பாத்தியாடி அப்படிங்கிற ஒரு டோனில் வேற. எனக்கு இவனுங்க கூப்பிட்டு பேசுறதுலேயும் ஒவ்வொருத்தனை வீட்டுக்கு வர்றதுலையுமே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பயம். அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. இந்தியா மார்க்கு கேட்டியா, தலையை ஆட்டினியா, போனியான்னு இல்லாமல் எதுக்குடா கிளப்பி விட்டு கிளறி விட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி அதை பற்ற வச்சு விட்டு, அப்படி என்னடா அவனுக்கு ஆர்காசம் இருக்குதுல்ல? புரியலடா எனக்கு, சத்தியமாக புரியல. 12th பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரொமோஷன் வாங்கி நான் 80% ஸ்கோர் பண்ணிட்டேன். 80% வாங்கிட்டேனேன்னு சந்தோஷமாக இருக்கும்போது நீ 80% வாங்கிட்டியான்னு ஒரு கேள்வி. என்னடா ஏ தக்காளி, நீ எல்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் 80% வாங்குறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? என்னதான்டா பிரச்சனை? எந்த ஸ்கூல் போகலாம், எந்த காலேஜ் போகலாம், எதில் ஃப்யூச்சர், எந்த ஸ்ட்ரீமு போகலாம், எதில் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு இவங்களே சொல்லிடுவானுங்க. பெரிய 24 சூர்யா எல்லாம் தெரியும். 12th முடிச்சுட்டு நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். ஊரில் வந்து ஒரு அங்கிள் இருந்தேன், இப்போ அவர் இறந்துட்டார். When I knew he is dead.
ரெஸ்ட் இன் பீஸ் அங்கிள். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவர் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கார். நான் உட்காந்துருந்தேன். நான் ட்ரௌசர் போட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், என்னப்பா பண்ணுற, 12th முடிச்சிட்டியாமா? ஆமாம் அங்கிள், 12th முடிச்சிட்டேன் அங்கிள். 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலான் இருக்கீங்க? பிகாம் பண்ணலான் இருக்கேன் அங்கிள். பிகாமா? நம்ம என்ஜினியரிங் தான்ப்பா ஃபியூச்சரு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? 8th 9th படிக்கும்போதே அன்எம்ப்ளாய்மெண்ட் 40,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் பேப்பரில் வந்துருக்குடா. இன்ஜினியரிங் படிச்சனடா ஃபிங்கர் சப்பிட்டு உட்கார்றக்காடா. யூனிவர்சல் உருட்டு இல்லைனா யூனிவர்சல் ஃபால்ஸ் யூனிவர்சல் லை அப்படிங்கிற வேணால் சொல்லலாம். ஓகேவா? என்னென்னா 10th முடிச்சுட்டு 11th 12th நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. 11th 12th முடிச்சுட்டா காலேஜ் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. காலேஜ் முடிச்சுட்டா லைஃபே நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. உலகமாக உருட்டு, அப்படி ஒரு உருட்டு. ஏன் உன் வீட்டுக்குள்ளேயே உருட்டுவாங்க வீட்டில். என் அம்மா சொன்னாங்க என்கிட்ட, 10th முடிச்சிட்டிங்கன்னா 11th 12th நல்லாயிருக்கும், 11th 12th முடிச்சுட்டு காலேஜ் நல்லாயிருக்கும். லிசன் டு மீ, லைஃப் இஸ் நாட் ஈஸி. அதுக்கு நான் உங்களை பயன்படுத்தலை, வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. பி காம், வில் பி குட். ஓகே, ரொம்பலாம் அவ்வளோ பயங்கரமாலாம் இருக்காது. கோ வித் த ஃப்ளோ. காலேஜ் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. ஜஸ்ட் யூ வில் பி என்ஜாயிங் தட், என்ன சொல்லலாம், காலேஜ் டேஸ். அண்ட் காலேஜ் முடியும் போது ஒரு பயங்கரமான ரியாலிட்டி ஹிட் இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. செகண்ட் டிகிரி பண்ணலான் இருக்கீங்கன்னா, இன்னுமாப்பா படிக்க போகிற, என்னப்பா நீ ஏதோ அவன் அப்பா கிட்ட இல்லை உன் குடும்பத்தில் உன் பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு காசு கலெக்ட் பண்ணி நான் ஃபீஸ் கட்டுற மாதிரி நீ ஏன் ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இந்த லாங் ட்ரைவ்ஸ்லாம் போயிட்டுருக்கனால மோஸ்ட்டாக என்கிட்ட மை ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி எல்லோரும் கேட்குறேன்னா, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற இப்படி அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்தந்த வயசில் எடுக்க வேண்டிய ரிஸ்க்கு அப்பப்போ எடுக்கலினா செத்துருவேன். அண்டு சில பயங்கரமான அன்னோன் ஸ்பீஷீஸ் இருப்பாங்க. எப்படின்னா, என்னை பார்க்கும்போதெல்லாம், அஜய் என்ன அஜய் மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிள்ஸாக இருக்குது, என்ன அஜய் சொட்டை விழ போகுது, உனக்கு விழுந்துட்டு போகுதுடா, பிம்பிள்ஸ் தானடா, ஏன்டா இப்படி அது ஏதோ ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு விஷயமா ஏன் அதை ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு போயிருப்பேன், அதை கண்டிருக்க மாட்டானுங்க இந்த நாய்ங்க. லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்க மாட்டானுங்க. ஏன் ஒரு வேளை சோறு தின்னியான்னு கூட கேட்க மாட்டாங்க. உடனே பார்த்தோன்னே என்னாச்சு, சரி எப்படியாச்சும் நம்ம ஒரு வேலையில் போய் நம்ம ஒரு கிடச்சிருச்சு, நம்ம பிளேஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போறியா இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போறியா? ஏன்டா சுண்டே, உங்களுக்கெல்லாம் வேறு பொழப்பே இல்லையா? இல்லை எனக்கு புரியல, எனக்கு என்ன கணக்குனே புரியல. எனக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, இவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக நான் வாழணுமா அப்படின்னு சில நேரம் தோணும். இந்த நாய்ங்கனாலே பல டிப்ரெஷன், பல ஸ்ட்ரெஸ் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் மேலே உருவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களையெல்லாம் மூட்டையை கட்டி முடிச்சு விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே யோசிக்கிற விஷயம் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக என் ஃப்ரெண்டும் சொன்னான், மச்சான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழாமல் போயிடுவேணும் அப்படின்னு சொன்னால், இதுவும் நான் அப்பப்போ யோசிப்பேன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழாமல் போயிடுவேணும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால மட்டும்தான் இப்போவும் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன். இனிமேல் இந்த மாதிரி உங்கள் முன்னாடி இந்த கேள்விகளோடு இவங்க வரானுங்கண்ணா, ஜஸ்ட் தயவு செஞ்சு அப்படி ஓரமாக போய் குமிஞ்சு உண்டே நீ உமா கொடுத்து விளாடுடா, என் வாழ்க்கையில் விளாடாதடாடி. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதுவெல்லாம் இப்போ இந்த 23 வரைக்குமே கேட்ட கேள்விகள். இனியும் இந்த மாதிரி வீடியோஸ் வரும். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு Malu Times Vlogs. Live the life, love the life, love you all. Bye, peace out.